சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். கிழியும்படி அடல் குன்று எறிந்தோன் கவி கேட்டு உருகி கிழியும்படி அடல் குன்றெறிந்தோன் கவி கேட்டு உருகி இழியும் கவி கற்றிடாது இருப்பி இழியும் கவி கற்றிடாது இருப்பி எரிவாய் நரக குழியும் துயரும் விடாய்பட உற்றுவன் உற்குச் செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே பகரீர் குழியும் துயரும் விடாய் எரிவாய் நரகக் குழியும் துயரும் விடாய் பட உற்றுவல் ஊக்குச் செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே கிழியும்படி அடல் குன்று எறிந்தோன் கவி கேட்டு உருகி இழியும் கவி கற்றிடாது இருப்பீர் எரிவாய் நரகக் குழியும் துயரும் விடாய்பட குற்றுவல் உற்குச் செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே ஏ. 56வது திருப்பாடல். இது உலகத்துக்கு உபதேசம். இந்த யமனுடைய ஊருக்கு போகக்கூடிய பாதை பொல்லாத பாதை. குழியும் துயரும் சொல்லுங்கள், வழியும் துயரும் சொல்லுங்கள், மறந்தவர்களுக்கு சொல்லுங்கள். யமனுடைய பாதை பொல்லாத பாதை. அதனாலே முருகனுடைய கவியை கேட்டு தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். இதுதான் இந்த பாட்டின் திரண்ட கருத்து. கிழியும்படி அடல் குன்று எறிந்தோன் கவி, அதான் முருகனுடைய கவி. முருகன் யாரு? கிழியும்படி அடல் குன்று எறிந்தோன். கிரௌஞ்சம்னு ஒரு பறவை. அந்த பறவை மாதிரி மலை வடிவத்தில் வந்தான் அசுரன். அகத்திய முனிவர் ஒரு முறை அவனுக்கு சாபம் கொடுத்தார், மலையாகவே ஆகிவிட்டான். பறவை வடிவத்தில் வந்தவன் மலையாகிவிட்டான். எல்லோரையும் மயக்குவான். பின்னாலே
முருகப்பெருமானுடைய வேல் பாய்ந்து அவனுக்கு இந்த நிலை போய் அவன் மறைந்தான். அதத்தான் சொல்கிறார், கிளியும்படி அடல் குன்றெறிந்தோன் கவி. அவன் பாட்டை கேளுங்கள், முருகன் பாட்டை கேளுங்கள், மற்ற மனிதர் பாட்டை கேட்காதீர்கள். அவன் கவியை கேட்டு உருக வேண்டும். முருகனுடைய கவியை கேளாத காது என்ன காது? சீரானை பிறவானை சேவலனை மங்கைத் தேரானை போற்றலர்கள் தேரானை எம்முள் நீரானை அளத்தற்கு நேரானை பொய்யில் சேரான் சீர்கேளாத செவியன்ன செவியே, செவ்வேளின் சீர்கேளா செவியன்ன செவியே என்பது இலங்கை நா. கதிரைவேல் பிள்ளை அவர்கள் பாடிய பாடல். நம்ம சிலப்பதிகாரம் சொல்லும் சேவகன் சீர்கேளாத செவியன்ன செவியே, திருமால் சீர்கேளாத செவியன்ன செவியே. அது மாதிரி அவனுடைய கவிதையை கேட்டு உருக வேண்டும். முருகனுடைய கவிதையை கேட்க வேண்டுமே தவிர மனிதர்களை குறித்த கவிதையை கேட்க வேண்டாம். புலால் உடம்போடு கூடி நாறுகின்ற வாய், கண், காது இதை பாடக்கூடிய பாடல்களை கேட்க வேண்டாம். அது இழியுங்கவி. ஆண்டவனுடைய கிளியுங்கவியை கேளுங்கள். கிரவுஞ்சம் கிளியுமாறு வந்த கவிதை. கிளியும்படி அடல் குண்டெருந்தோன் கவி கேட்டு உருகி இழியும் கவி கற்றிடாது இருப்பீர். மனிதனைப் பற்றி பாடக்கூடிய பாடல், நான் பெரியவன் என்று பாடக்கூடிய பாடல், பணத்துக்காகவும் அழகுக்காகவும் பல பேரை பற்றி பாடக்கூடிய பாடல். அது என்ன கவிதை? அது இழியும் கவிதை. அது வேண்டாம். அதை கற்றிடாமல் இருங்கள். அப்படி இருந்தால்தான் நல்லது. எரிவாய் நரக குழியும். யமனுடைய ஊருக்கு போகும் பொழுது நெருப்போடு கூடிய நரக குழி வரும். துயரும் அதிலே துன்பம் வரும். விடாய்ப்பட நீர் விடாய் கொண்டு தவிக்க வேண்டி வரும். கூற்றுவன் ஊர்க்குச் செல்லும் வழியைச் சொல்லுங்கள், துயரைச் சொல்லுங்கள், மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள், மறந்தவர்க்குச் சொல்லுங்கள். இளியின் கவியை விட்டு முருகனுடைய கவிதையை கேட்கச் சொல்லுங்கள். தண்ணீர் பந்தல் வைத்து ஏழைகளுக்கு உதவினால் கடைசி காலத்திலே நமக்கு தாகம் எடுக்காமல் தண்ணீர் கிடைக்கும். சாப்பாடு போட்டால் நமக்கு துன்பம் வராது. இளமை முறுக்கினாலும் அதிகாரத் திமிரினாலும் கண்டதே காட்சி என்று வாழாதீர்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு சொல்லுங்கள், சொல்லுங்கள். அறிவுரை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. உலகத்து பெருமக்களே, அவமான கவிகளை கேட்காமல் சிவன்புகள் கூறும் கவிகளை கேட்கச் சொல்லுங்கள். அங்ஙனம் கற்று உய்யும் நெறி அறியாதார் நரகத்துக்கு போவார்கள், அதையும் அவர்களுக்குச் சொல்லுங்கள் என்று கருணையோடு பேசுகிறார். கருணைக்கு அருணகிரி என்று போற்றப்பட்ட நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள். பொறுபிடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமான், பொறுபிடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமான், கருபிடியே காவல சண்முகவா, கருபிடி காவல சண்முகவா என சாட்சி நித்தம், சாட்சி நித்தம் இருபிடி சோறு கொண்டு இட்டுண்டு இருவினையோம், இருபிடி சோறு கொண்டு இட்டுண்டு இருவினையோம், இறந்தால் ஒரு பிடி சாம்பரும், இறந்தால் ஒரு பிடி சாம்பரும் காணாது மயவுடம்பேதுவே, மயவுடம்பேதுவே, மாயவுடம்பேதுவே, மாயவுடம்பேதுவே. இருபிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இருவினையோம், இறந்தால் ஒரு பிடி சாம்பரும் காணாது மாய உடம்பு இதுவே. ஏ ஏ 57வது திருப்பாடல்.
ஒரு நல்ல சோலை. அங்கே ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் இணைந்து இருக்கின்றன. அவை விளையாடக்கூடிய இந்த சோலையில் ஒரு சிறு மான், அந்த மான் ஒரு குட்டி போட்டது. பார்த்தார்கள், அது ஒரு பிடி பெண் யானையாக பிறந்தது அப்படிங்கிறார் அருணகிரிநாதர். பொறுபிடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமான் தருபிடி. பொறுபிடின்னா பொருத்தமான பெண் யானை, களிறுன்னா ஆண் யானை. இந்த ரெண்டு விளையாடுதான். என்ன அர்த்தம்? பொறுபிடியும் களிரும். பிடி என்பது அம்பாள் பராசக்தி, களிறு என்பது சிவபெருமான். இதான் கைலாச காட்சி. மாதர் பிறை கண்ணி யானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன். யாதுஞ்சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கைலாச காட்சியிலே ஆண் யானை யாரு? சிவபெருமான். பெண் யானை யாரு? அம்பாள் பராசக்தி. உலகம் முழுவதும் சக்தியும் சிவமும் தான். ஆணும் பெண்ணும் என்பது சக்தியும் சிவமும் தான். அப்படி ஒரு புனம், அதான் பொறுபிடியும் களிரும் விளையாடும் புனம். அதிலே சிறுமான் தருபிடி காவலன். ஒரு சின்ன மான், அது ஒரு யானையை பெற்றது. யானைன்னா யாரு? வள்ளி நாச்சியாருக்கு அடைமொழி. மான் பெற்ற யானை அப்படிங்கிறது சிந்திக்கத்தக்கது. அழகினாலே நடையினாலே பெண்களை பெண் யானை என்று உவமிப்பது உண்டு. அதைச் சொல்கிறார். மான் வயிற்றில் மான் பிறக்கலாம், இந்த மான் வயிற்றில் யானை பிறந்தது. பெண் குழந்தையில பிறந்தது, அதனாலே அந்த மான் ஓடிப்போய்விட்டது. பிடி என்பது ஆகுபெயராக வள்ளி நாச்சியாரை குறித்தது. பொறுபிடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமான் தருபிடி காவல. பொருத்தமோடு உள்ள ஆண் யானையும் பெண் யானையும் விளையாடக்கூடிய காட்டில் ஒரு மான் தந்த யானை போல இருக்கின்ற வள்ளி நாச்சியாரின் காவலனே ஷண்முகனே என்று சொல்லி தினந்தோறும் இரு. உன் வாழ்க்கை முழுக்க வள்ளி நாயகன் வள்ளி மணவாளப் பெருமான் என்று நினைத்து சொல்லிக் கொண்டு இரு. கையிலே இருபிடி சோறு இருந்தால் ஒருபிடி சோறையாவது அடுத்தவனுக்கு கொடு. அப்படித்தான் வாழ வேண்டும். பின்னாலே இறந்து போனால் இந்த உடம்பு ஒரு பிடி சாம்பல் கூட காணாது, அதைவிட குறைந்து போய்விடும். மறந்து விடாது, இது மாய உடம்பு, மாய்வதற்கான உடம்பு, மாயமான உடம்பு என்பது இந்த பாடல். பொறுபிடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமான் தரு பிடி காவல ஷண்முகவா எனச் சாற்றி நித்தம் இருபிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இரு. இருவினையோம் இறந்தால், இருங்கிறத ரெண்டு பக்கமும் சேர்த்துக்கணும். இருவினையோம் இறந்தால் ஒருபடி சாம்பலும் காணாதுமாய உடம்பிதுவே. முருகன் பெயரைச் சொல், சோறு போடு அடுத்தவர்களுக்கு, பிடிசோறு கொண்டு இட்டு உண்டு இரு. இருபிடி சோரே இருந்தாலும் அதில் ஒருபிடி சோரை இட்டு மீதியை நீ உண்டு இரு. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. அதனாலே ஒருபிடி சாம்பரும் காணாது மாய உடம்பு போய்விடும். கடைசியிலே ஒன்றும் மிஞ்சாது. எனவே இப்பொழுதே சோறு போடு. நம்பரடியார் அணைந்தால் நல்ல திரு அமுதளித்தும் செம்பொன்னும் நவமணியும் செழுந்துகிலும் முதலான தம்பறிவினால் அவர்க்கு தகுதியில் வேண்டுவ கொடுத்தும் உம்பர்பிரான் திருவடிக்கீழ் உணர்வு மிக ஒழுகும் நாள். பெரிய புராணத்திலே காரைக்கால் அம்மையார் செய்த ஈகையை, சிவனடியார்களுக்கு திருவமுதும் செம்பொன்னும் நவமணியும் செழுந்துகிலும் கொடுத்த செய்தியை இவ்வளவு அழகாக பாடுகிறார் சேக்கிழார் பெருமான். பின்னொரு பாடலில் வையில் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கென்றும் நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மென்கள் என்று பாடியது இந்த இடத்தில் நினைக்கத்தக்கது. மனமே, இந்த மாய உடம்பை விரும்பாதே. யாசிப்பவர்க்கு சிறிதாவது கொடுத்து உண்டு வள்ளி மணவாளனை துதித்து இனிதாக இருப்பாயாக என்பது இந்த பாடலின் பொருள். நிற்ற பசுங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி வள்ளி
நெற்றா பசுங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி முற்றாதனத்திற்கு இனிய பிரான் நீலவள்ளி முற்றாதனத்திற்கு இனிய பிரான் இக்கு முல்லையுடல் பற்றா கையும் வந்து சங்கிராம வேளும் பட விழியார் செற்றாக்கு இனியவள் தேவேந்திர லோக சிகாமணியே லோக சிகாமணியே பற்றா கையும் வெல்து சங்கிராம வேளும் பட பிடியார் செற்றாக்கு இனியவள் தேவேந்திர லோக சிகாமணியே ஏ ஐம்பத்தி எட்டாவது திருப்பாடல். இது முருகன் பெருமை. அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் அருள் பொழிகிறான். அவனை வணங்கினால் தேவேந்திரலோகம் வாடும். அவன் தேவர்களுக்கு இனியவன், நமக்கும் இனியவன். தேவேந்திரலோகத்துக்கு முடிமணி போன்றவன். அவன் பெருமையை கூறக்கூடியது இந்த அலங்காரம். நெற்றா பசுங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி முற்றாத்தனத்திற்கு இனிய பிரான் இக்கு முல்லையுடன் பற்றா கையும் வெந்து சங்கிராம வேளும் பட விழியால் செற்றார்க்கு இனியவன் தேவேந்திரலோக சிகாமணியே. ஒன்று, அவன் வள்ளியின் மேல் காதல் கொண்டவன். 2, சிவபெருமானுக்கு பிள்ளை. 3, தேவேந்திரலோகத்துக்கு முடிமணியாயிருப்பவன். இந்த 3ஐயும் பேசுகிறார் முருகன் பெருமையாக. வள்ளி நாச்சியார் யாரு? நெற்றா பசுங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி. இந்த கருப்பு நிறத்தை நீலம் என்பதும் பழக்கம். முற்றாத பசுமையான கதிர்களை உடைய சிவந்த திணைப்புனத்தை காவல் காக்கிற நீல நிறங்கொண்ட வள்ளியம்மையார். அவனுடைய முற்றாத்தனத்துக்கு இனிய பிரான் முதிராத கொங்கைகளுக்கு இனிமை உடையவனாக விளங்கக்கூடிய பெருமான். அவன் யார் தெரியுமா? இக்கு கரும்புவில், முல்லை முல்லை மலராகிற அம்பு, பற்றாக்கை அம்புக்கூடு, இதெல்லாம் உடைய சங்கிராமவேள் போர் செய்ய வல்லவனாயிருக்கக்கூடிய மன்மதன் வெந்து போகும்படி விழியினாலே பார்த்த சிவபெருமானுக்கு பிள்ளை. பற்றாக்கையும் வெந்து சங்கிராமவேளும் பட விழியால் செற்றார்க்கு இனியவன் தேவேந்திரலோக சிகாமணியேன். தேவலோகத்துக்கு சிகாமணியாயிருப்பவன் யார் இவன்? முருகப்பெருமான் வள்ளிநாச்சியாருடைய காதலன், ஞானந்தான் உருவாகிய நாயகன், ஞான பண்டித சாமி. சாதாரணமா ஒரு பொருள் தொலைஞ்சு போனா மை போட்டு பார்ப்பார்கள். மெய்ப்பொருளை காண்பதற்கு ஞானம் என்ற மை போட்டு பார்க்க வேண்டும். அப்படி பார்ப்போமேயானால் அங்கே மன்மதன் அழிந்து போவான், ஆசை போய்விடும். அந்த சமயத்திலே சிவபெருமானுடைய பிள்ளை நமக்கு முன்னால் காட்சி கொடுப்பான். அவனை வழிபாடு செய்யலாம். தேவேந்திர லோகத்தை காப்பாற்றியவன் நம்மையும் காப்பாற்றுவான். ஞானாம்பிகையாகிற வள்ளிக்கு இனியவனாகிற முருகப்பெருமான் காமனை எரித்த கண்ணுதற் கடவுளுக்கு இனியவன், தேவலோக சிகாமணியாக விளங்கக்கூடியவன். மனமே அவனை கும்பிடு. தானம் தவம் தருமம் சந்ததமும் செய்வர் சிவஞானந்தனை அணைய நல்லோர் பராபரமே என்பது தாயுமானார் வாக்கு. தானம் தவம் தருமம் ஆகிய அனைத்தையும் செய்தால்தான் ஞானம் கிடைக்கும். 1000 தவம் செய்வதை காட்டிலும் அடியார்களுக்கு பிச்சையிடுவது, தன்னால் முடிந்ததை கொடுப்பது மிக சிறப்பான ஒன்று. அதை முன்பாடலில் சொல்லியவர் இப்பொழுது நெற்றா பசுங்கதிர்
செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி முற்றாத்தனத்துக்கு இனிய பிரான் என்றும் இக்கு முல்லையுடன் பற்றா கையும் வெந்து சங்கராம வேடும் பட விழியால் செற்றார்க்கு இனியவன் என்றும் தேவேந்திர லோகத்துக்கு சிகாமணி என்றும் முருகப்பெருமானுடைய புகழை வாயாரப் பாடுகிறார். பொங்கார வேலையில் வேலை விட்டோன் பொங்கார வேலையில் வேலை விட்டோன் அருள் போல் உதவ எங்காயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது எங்காயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது இடாமல் வைத்த வங்காரம் உங்கள் சிங்கார வீடும் மடந்தையரும் உங்கள் சிங்கார வீடும் மடந்தையரும் சங்காதமோ கெடுவீர் உங்கள் சிங்கார வேடும் மடந்தையரும் சங்காதமோ கெடுவீர் உயிர் போ அத்தனி வழிக்கே உங்கள் சிங்கார வீடும் மடந்தையரும் சங்காதமோ கெடுவீர் உயிர் போம் அத்தனி வழிக்கே ஐம்பத்தி 9வது திருப்பாடல். இதுவும் உபதேசப் பாடல். ஈகை பலன் தரும் என்பதுதான் இந்த பாடல். நீ செய்த புண்ணியம் எங்கேயாவது வந்து உன்னை காப்பாற்றும். தர்மம் தலை காக்கும் என்பார்கள், எப்படியாவது வந்து உன்னை காப்பாற்றும். அதனாலே உங்களுடைய பொற்காசுகள், உங்களுடைய சிங்கார வீடு, உங்கள் வீட்டு பெண்கள் இதெல்லாம் துணையல்ல. உயிர் போகும் தனி வழிக்கு துணையல்ல. அப்பொழுது தர்மந்தான் தலை காக்கும். எனவே தர்மம் செய்யுங்கள், செய்யாமல் கெட்டுப் போகாதீர்கள் என்று உலகத்திற்கு உபதேசம் செய்வது இந்த திருப்பாடல். பொங்கார வேலையில் வேலை விட்டோன் அருள் போல் உதவ எங்காகினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது இடாமல் வைத்த வங்காரமும் உங்கள் சிங்கார வீடும் மடந்தையரும் சங்காதமோ கெடுவீர் உயிர் போம் அத்தனி வழிக்கே. கெடுவீர், நல்ல வழியில போகாம தப்பான வழியில் செல்லக்கூடியவர்களே, கெட்டுப் போகக்கூடிய பெருமக்களே, கொஞ்சம் கேளுங்கள். பொங்கார வேலை, ஆரம்னா முத்துக்களை அள்ளி வீசக்கூடிய கடல், அதான் பொங்கார வேலை. அதிலே வேலை விட்டவன் பெருமான். சமுத்திரத்திலே வேலை விட்டவன் சூரபன்மன் கடைசியிலே கடலுக்குள் ஒளிந்தான். முருகப்பெருமான் வேலாயுதத்தை கடலுக்குள் விட்டார். அங்கே சூரபனுமன் 2 கூறுகளாக பிரிக்கப்பட்டான். பொங்கார வேலையில் வேலை விட்டோன் அருள் போல் உதவ எங்காகினும் வரும். எது அவனுடைய அருள் எப்படி உதவுமோ அது மாதிரி நாம் செய்த தரும பலனும் உதவும். பொங்கார வேலையில் வேலை விட்டோன் அருள் போல் உதவ எங்காகினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது.
ஏற்பவர்களுக்கு நீங்கள் கொடுத்தது, யாசிக்கும் வரியாருக்கு வழங்கியது எப்படியாவது உங்களை நாடி வரும். முருகப்பெருமான் திருவருள் போல் நாடி வரும். அப்படி விடாமல் இடாமல் வைத்த, அப்படி யாசிப்பவர்க்கு தர்மம் செய்யாமல் அழுத்தமாய் பெட்டியில் பூட்டி வைத்த உங்கள் வங்காரமும், வங்காரம்னா பொன், சிங்கார வீடும், அழகிய வீடு, மடந்தையரும் பெண்களும் உயிர் போமத் தனி வழிக்கு சங்காதமோ, உயிர் போகக்கூடிய அந்த பாதைக்கு துணையாயிருப்பார்களோ. அதனால் நீங்கள் தவஞ்செய்ய வேண்டாம். அடியார்களுக்கு பிச்சையிடுங்கள், முடிந்ததை கொடுங்கள். அது உங்களை காப்பாற்றும். எங்காயினும் வரும். வயல்ல கொண்டு போய் போட்ட நெல் 1க்கு 10 வருவது போலே அடியார்களுக்கு நீங்கள் தந்த செல்வம் 1க்கு 10 உங்களிடத்திலே வந்து சேரும். ஏழைகளுக்கு கொடுத்த பொருள்தான் நம்முடைய பொருள். பூட்டி வைத்த பொருள் யாருக்கோ சென்று சேரும். கெடுவாய் மனனே கதிகேள், கரவாது இடுவாய், வடிவேல் இறைதாள் நினைவாய் என்பது கந்தர் அனுபூதி. இளமையும் செல்வமும் யாக்கையும் நிலையா, உளநாள் வரையாது, ஒல்லுவது ஒடியாது, செல்லும் தேயத்துக்கு உறுதுணை தேடுமின் என்பது சிலப்பதிகாரம். இல்லும் பொருளும் இருந்த மனையளவே, சொல்லும் அயலார் துடிப்பளவே, நல்ல கிளைகுலத்து நீரளவே, கிட்டியே நெஞ்சே வளைகுலத்து ஈசனையே வாழ்த்து என்பது ஐயடிகள் காடவர்கோன் பாடிய வெண்பா. நம்முடைய செல்வங்கள் வீட்டை தாண்டாது. அத்தமும் வாழ்வும் மகத்து மட்டே, விடியம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கைத்தலை மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றித் தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே. இதெல்லாம் பயன்படாது. உங்கள் செல்வம் அகத்து மட்டே, அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விடியம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கைத்தலை மேல் வைத்தடு மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றித் தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே. அதனாலே கொடுங்கள். உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது, குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ. பணத்தோடையோ ஆட்களோடையோ புறப்பட்டு யாத்திரை போனா சந்தோஷமா இருக்கும். கடைசி யாத்திரைக்கு எதுவும் வராது. முருகப்பெருமான் தான் வருவார். அதனாலே உலக மக்களே, அறஞ்செய்யாத பொருளும் போகமும் உயிர் பிரிந்து ஏகுங்கால் துணையாக வராது. முருகன் அருள் போல் நாம் செய்த தானம் தருமம் துணையாக வரும். எனவே அறஞ்செய்து உய்மின் என்பது இந்த திருப்பாடலின் கருத்துரை. சில்திக்கிலேன் நின்று சேவிக்கிலேன், சில்திக்கிலேன் நின்று சேவிக்கிலேன், தண்டை சிற்றடியே. சில்திக்கிலேன் நின்று சேவிக்கிலேன், தண்டை சிற்றடியே. வந்திக்கிலேன் ஒன்றும் வாழ்த்துகிலேன், மயில் வாகனனே. சில்திக்கிலேன் நின்று சேவிக்கிலேன், சில்திக்கிலேன் நின்று சேவிக்கிலேன், தண்டை சிற்றடியே. வந்திக்கிலேன் ஒன்றும் வாழ்த்துகிலேன், மயில் வாகனனே. சல்திக்கிலேன் பொய்னில் திக்கிலேன், உண்மை சாதிக்கிலேன், மயில் வாகனனை. சல்திக்கிலேன் பொய்னில் திக்கிலேன், உண்மை சாதிக்கிலேன், உள்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் ஓக்குதற்கே, உள்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் ஓக்குதற்கே.
60வது திருப்பாடல். இதுவும் பாராயணம் செய்யத்தக்க அழகான திருப்பாடல். தன் குறையை கூறக்கூடிய பாடல். மனிதன் தன் குறையை அறிந்துவிட்டால் திருந்துவான். அடுத்தவர் குறையை சொன்னால் அவனும் வருந்துவான், அடுத்தவர்களும் வருந்துவார்கள். தன் குறையை தானே சொல்லக்கூடிய பாடல். அருணகிரிநாதருக்கா இந்த குறை? அதெல்லாம் கிடையாது. நம்முடைய குறைகளை அந்த புண்ணியவான் கருணையினாலே தன்மேலே ஏற்றிக் கொண்டார். முருகனை நினைந்த அவர் முருகனை நினையாத நம்முடைய குறைகளை தன்மீது ஏற்றிக்கொண்டு பாடிய பாடல். சிந்திக்கிறேன் நின்று சேவிக்கிறேன், தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன், ஒன்றும் வாழ்த்துகிறேன், மயில் வாகனனை சந்திக்கிறேன், பொய்யை நிந்திக்கிறேன், உண்மை சாதிக்கிறேன், புந்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் போக்குதற்கே. 2 வகையான துன்பங்கள். ஒன்று புந்திக்கிலேசம். புந்திக்கிலேசம்னா மனசனால உண்டாகக்கூடிய துன்பம். பயம், திகைப்பு, வருத்தம், இதெல்லாம் மனசனால உண்டாகக்கூடிய துன்பம். இன்னும் ஒண்ணு காயக்கிலேசம், உடம்பனால வர்ற துன்பம். வெட்டுக்காயம், காய்ச்சல், வெயில் மழையினால வரக்கூடிய துன்பங்கள், இதெல்லாம் உடம்பினால வரக்கூடிய துன்பம். புந்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் போக்குதற்கு என்ன செய்யணும்? நான் சொல்றதையெல்லாம் செய்யணும். ஆனா நீ செய்ய மாட்டேங்கிறியே என் மனமே அப்படின்னு தன் மனத்தோடு பேசுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள். என்ன செய்யவில்லை? சிந்திக்கிறேன். ஆண்டவனை பற்றி சிந்திக்க வேண்டும். மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வேறு ஒன்றையும் நினைக்காமல் அவனை மட்டும் சிந்திக்க வேண்டும். என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ என்றது மாதிரி ஆண்டவனுக்கு பிறப்பிறப்பு கிடையாது. ஆன்மாக்களும் அனாதி. ஆனால் உடம்புக்கு பிறப்பிறப்பு வந்துவிட்டது. ஊரனந்தம் பெற்ற பேரனந்தம், சுற்றும் உறவனந்தம், வினையினால் உடல் அனந்தம் செய்யும் வினை அனந்தம், கருத்தோ அனந்தம் என்பது மாதிரி மற்றவற்றை விட்டுவிட்டு இறைவனை மட்டும் சிந்திக்க பழக வேண்டும். இறைவனை நினைக்க நினைக்க மற்ற சிந்தனைகள் குறைந்துவிடும். அதனாலதான் சிந்தனை நிந்தனக்காக்கி என்றார் நம்முடைய மாணிக்கவாசகர். 2வது நின்று சேவிக்கிறேன். ஒரு இடத்துக்கு போனா கொஞ்ச நேரமாவது இருந்து அந்த ஆண்டவனை கும்பிட வேண்டும். எங்க சின்ன கைமாத்து வாங்குறதுக்கு ஒருத்தர் வீட்டு வாசப்படியில 1 மணி நேரம் வைக்கிறோம். நினைச்ச பஸ் வர்றதுக்கு 3/4 மணி நேரம் நிக்கிறோம். பிளைட் விமானத்துல போனா 2 மணி நேரத்துக்கு முன்னால போய் காத்து கிடக்கிறோம். சிவபெருமானுக்கு முன்னாலே, முருகப்பெருமானுக்கு முன்னாலே கொஞ்ச நேரம் நின்று சேவிக்க கூடாதா? அவன் சந்நிதியில் 3 தேவர்களும் நிற்கிறார்கள். நம்ம நிற்க கூடாதா? சிந்திக்கிறேன் நின்று சேவிக்கிறேன். அந்த வரி ரொம்ப முக்கியம். நின்று சேவிப்பது. வீதியில பெருமாள் திருமேனி அங்கிருந்து திருவுலா வந்தால் கொஞ்ச நேரம் நின்னு கும்பிடணும். 5 நிமிஷம் கூட நிக்க மாட்டேங்கிறான். சிந்திக்கிறேன் நின்று சேவிக்கிறேன், தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன். வீரர்கள் காலில் வீரத்தண்டை அணிவார்கள். எம்பெருமான் வீரன், சின்ன குழந்தை. தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன். அது ரட்சை தரு சிற்றடி. அதை வந்திக்க வேண்டும், வாயார புகழ வேண்டும். ஒன்றும் வாழ்த்துகிறேன். வாய்க்கு நோக்கம் ஆண்டவனை வாழ்த்துவது. இறைவனை மனத்தால் சிந்திக்க வேண்டும், உடம்பினால் வந்திக்க வேண்டும், வாக்கால் வாழ்த்த வேண்டும். அப்போ 3 வினைகளும் போயிடும். என்ன வினை? மனசுனால செய்யக்கூடிய வினை. பொறாமைப்படுறது, ஆசைப்படுறது, பகை வைக்கிறது, கோபப்படுறது, இதெல்லாம் மனசுனால பண்ற வினை. ஆண்டவனை மனசுல சிந்தித்தா இதெல்லாம் போயிடும். உடம்புனால சில காரியம் பண்றோம். அடுத்தவன் பண்டாட்டிய தொடுறது, களவு பண்றது, கொலை, புலை, இதெல்லாம் காயத்தால் செய்யும் வினை. முருகனை உடம்பினாலே கீழே விழுந்து வணங்கினால் இந்த வினையெல்லாம் போயிடும். இந்த வாயினால ரொம்ப வினை பண்றோம். பொய் சொல்றோம், புறங்கூறுறோம், தீச்சொல் சொல்றோம்.
இதெல்லாம் போகணும்னா முருகனை வாயார வாழ்த்த வேண்டும். அதனாலதான் சிந்திக்கிறேன், வந்திக்கிறேன், வாழ்த்துகிறேன், அதனாலே இந்த துன்பங்கள் தீரவில்லை என்று பேசுகிறார். இதெல்லாம் பண்ணினா மயில் வாகனுடைய சந்திப்பு கிடைக்கும். மயில் வாகனன் சந்திப்பு கிடைத்தால் எரும மாட்டு வாகனன் சந்திப்பு வராது. இறந்து போற பொழுது மயில் வாகனனை சந்தித்தால் யமன் சந்திப்பு வராது, மீண்டும் கருச்சந்திப்பு வராது. அதனாலே மயில் வாகனனை நான் சந்திக்கவில்லை, பொய்யை நிந்திக்கிறேன். பொய்யின்னா எது? இந்த வாழ்க்கை, இந்த புகழ், இந்த பொருள், நான் சொல்றனே, இந்த பெருமை, இதெல்லாம் போயிடும். இதெல்லாம் பொய். வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாக்கு. இன்ப மாதிரி தெரியுது, ஓடி போயிரும். இது பொய். இந்த பொய்யை நிந்திக்கிறேன், உண்மை சாதிக்கிறேன். எது உண்மை? ஆண்டவன் திருவடி இன்பம், அது மட்டும்தான் என்றும் மாறாத உண்மை. அதை நான் சாதிக்கவில்லை. அதனாலே புந்திக்கிலேசமும் மனஸ்துன்பமும் காயக்கிலேசமும் உடம்பினால் வரும் துன்பமும் போக்குதற்கே என்னால போக்க முடியலே. ராமலிங்க சுவாமி ஆண்டவனுடைய திருவடியில் இன்பத்தை அனுபவிக்கிறார். தன்னமுத மதி குளிர்ந்த கிரணம் வீச, தடம்பொழிற்பூ மனம் வீச, தென்றல் வீச, எண்ணமுதப் பளிங்கு நிலா முற்றத்தே இன் இசை வீச, தன் பனி நீர் எடுத்து வீச, பெண் அமுதம் அனையவர் விண்ணமுதம் ஊட்ட பிறக்கின்ற சுகம். இவ்வளவு நம்ம அனுபவிக்கிற பொய்யான சுகங்கள். இதெல்லாம் பிற்பட்டு ஓட, இந்த பொய்யான சுகமெல்லாம் ஓடுமாறு கண்ணமுதத்து உடம்பு உயிர் மற்ற அனைத்தும் இன்பம் கலந்து கொள தருங்கருணை கடவுள் தேவே. வள்ளலார் திருவருப்பா. அப்ப என்ன தெரியுது? இந்த காரியத்தை எல்லாம் செய்யாம இருக்கிறமே. அப்போ இதையெல்லாம் நம்ம செய்யணும். என்ன செய்யணும்? சிந்திக்க வேண்டும், வந்திக்க வேண்டும், பொய்யை நிந்திக்க வேண்டும். அப்படியெல்லாம் பண்ணிட்டா துன்பங்கள் வராது. மனக்கிலேசம், காயக்கிலேசம் எல்லாம் போய்விடும். முருகனை சிந்தித்து வாழ்த்தி வந்திக்க வேண்டும் என்பது இதன் நோக்கம்.